அம்மை தடுப்பூசியால் காலில் புற்றுநோய் கட்டியால் அவதிப்படும் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த 6 வயது சிறுவனுக்கு உதவ அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் குமரபாளையம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி ராதாகிருஷ்ணன். அவரது மகனுக்கு 6 மாதமான போது அம்மை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. 2.5 வயது வரை சிறிய அளவில் இரத்தக்கட்டு போன்று இருந்துள்ள நிலையில் சாதாரண கட்டிதான் குணமாகிவிடும் என அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது 6 வயதான சிறுவனை கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அழைத்து சென்றபோதுதான் அது புற்றுநோய் என பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. காலை எடுத்தால்தான் சிறுவனை பிழைக்க வைக்க முடியும் என்று சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் கூறியுள்ளனர். காலை எடுக்க மனம் இல்லாமல் சிறுவனை பெற்றோர் வீட்டிற்கு அழைத்து வந்த நிலையில் கட்டி 3 கிலோ அளவுக்கு அதிகரித்துள்ளது. உடல்நிலை சரியாகி எப்போது பள்ளிக்கூடம் செல்வேன் என்று சிறுவன் கேட்பது மனதை உருக்குவதாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே கூலி தொழிலாளியான ராதாகிருஷ்ணன் தனது மகனுக்கு சிகிச்சை அளிக்க அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளார். அந்த அடையார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு காலை எடுக்கணும், அப்போ தான் என் பையனை காப்பாற்ற முடியும், தொடையோடு வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொடையோடு வெட்டி எடுத்துட்டு என் பையனை முண்டியாக பார்க்கறது எனக்கு முடியாதனால தான் நான் பையனை மறுபடியும் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டேங்க. இப்போ கூப்பிட்டு வந்து இப்போ 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக நான் ஏதோ மருந்து கொடுத்து காப்பாற்றலாமனு போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் எதுவுமே நல்லா ஆகல. இந்த அரசு அதிகாரிகள் எனக்கு என் பையனை கால் எடுக்காமல் ஏதோ ஒரு மருத்துவ மூலியமாக நல்லா பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண மாதிரி தாய்மையோடு கேட்டுக்கிறேன்.